ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் எடுத்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்குன்னு சொல்லலாம், வீலுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீல் ஆர் டிஸ்க் ஆர் காயின் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில், இன்னும் ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் இருக்குது, இல்லை ஒரு பிளெயின் சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ரோல் ஆகும்போது, ஸோ ரோல் ஆகணும் பட் ஸ்லிப்பே ஆகக்கூடாது. அப்படின்னா கண்டினியூஸ் ரோலிங்காக இருக்கணும், ஸ்லிப்பே இல்லாமல். ஸோ அப்படி ரோல் ஆகும்போது இந்த வீலில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் பண்ணலாம், இங்கே மார்க் பண்ணலாம், இங்கே மார்க் பண்ணலாம், இங்கே மார்க் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணலாம். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது இந்த வீலை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த வீல் வந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன்னா இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே மூவ் ஆகி இதே இடத்துக்கு வரும். அது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஒன் அண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த வீல் வந்து ஒன் அண்ட் ஆஃப் டைம் வந்து ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வீல் எப்படி ரோல் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரோல் ஆனாலும், இல்லைனா இந்த வீல் வந்து ஃப்ளாட்டாக அர்ஜென்டாக ரோல் ஆகிட்டு இது வெர்டிக்கல் ரோல் ஆகுது அப்படின்னாலும், எப்படி ரோல் ஆனாலும் இந்த பாயிண்ட்டை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் கொஸ்டினாக படிக்கிறேன். A coin of rolls over a horizontal table. ஸோ horizontal டேபிளில் இது வந்து என்ன ஆகுது, ரோல் ஆகிட்டுருக்கு. இப்படி ரோல் ஆகிட்டுருக்கு. 40 mm டயமீட்டர் ஒரு காயின் வித்தவுட் ஸ்லிப்பிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்லிப்பே ஆகாமல் ரோல் ஆகிட்டுருக்கு. A point on the circumference of the circle. ஸோ இந்த காயினோட ஒரு பாயிண்டில், இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ a point on the circumference of the coin is a contact with the table. ஸோ இந்த டேபிளுக்குள்ள, இந்த டேபிளில் ஒரு பாயிண்ட் கான்டாக்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்கேல் டேபிள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து கான்டாக்டில் இருக்குது, சரிங்களா? பிகினிங். ஸோ இந்த இடத்துல பிகினிங் ஆகுது, இந்த பிகினிங். அண்ட் ஆஃப்டர் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன், அப்போது ஒரு வாட்டி இது ரெவால்வ் ஆகும்போது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ட்ரா த பாத் ட்ரேஸ்டு பை தட் பர்டிகுலர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ட்ரா த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ். ஸோ இந்த டேஞ்சன்ட் நார்மல் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம், அது இல்லாமல் எப்படிலாம் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 50 mm டயமீட்டர் அப்படின்னா 25 mm ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் 25 எடுத்துக்கலாம், 10, 20, 25 ரேடியஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். இப்போது நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணோம். ஸோ கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் பாயிண்ட்டும் அது ரோல் ஆகிற டேபிளும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கரெக்டாக இது நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைன் ட்ரா பண்ணோம் கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். இப்போது இது வந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனில் ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ரோல் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, 2πr. அதுதான் ஃபார்முலா. இப்போ 2πr அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ஸோ 2 நம்மளுக்கு தெரியும், பை நமக்கு தெரியும், ஆர் எவ்வளோ போ, ஆர் வந்து 25 mm. அப்போ 2π × 25 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும், 2π 25 நம்மளுக்கு 157 mm வருது. அப்போ 157 நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 157 mm. ஸோ நம்ம மார்க் பண்ணலாமா? ஸோ கொண்டு போகலாம். இந்த பாயிண்டில் இருந்துட்டு 157 இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணோம். ஸோ ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு இது வரைக்கும் மூவ் ஆகும், இது வரைக்கும் மூவ் ஆகும். இதுதான் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனோட பேசிக். ஸோ இது வந்து நம்ம பேஸ் லைன் சொல்லலாம், டைரக்டிங் லைன் சொல்லலாம், இதை வந்து ரோலிங் சர்க்கிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஒரே டைமில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம 8 செக்மெண்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ சர்க்கிள் 8 செக்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம், இந்த லைனும் 8 செக்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொட்ராக்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொட்ராக்டர் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ 45, 90,
இன்னும் 45. ஸோ அந்த சேர்ந்து வரும்போது 135 நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 2 பாயிண்ட் தெரியும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், தேர்ட் பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் தெரியும். அப்போது இந்த 2 பாயிண்ட் நம்ம ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம லைன் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிங்க, வெளியே போவேன்னா. கரெக்டாக சர்க்கிள்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள்குள்ளேயே முடிச்சுக்கலாம், வெளியெல்லாம் போவேணாம். சரிங்களா? குட். இப்போது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 செக்மெண்ட்டை நம்ம இந்த லைனை வந்து நம்ம பிரிச்சாச்சு. இப்போது இந்த லைனை வந்து நம்ம 8 செக்மெண்ட்டை பிரிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 158 இருக்குது. இதை 8ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டடி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைன் டிவைடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ லைன் டிவைடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தோம்னா அது இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு லைன் டிவைடிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லைனை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம பிரிக்கணும். அதுக்கு வேறு கோயிங் டு யூஸ் லைன் டிவைடிங் மெத்தட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனி ஆங்கிளில், அக்யூட் ஆங்கிளில், இந்த லைனுக்கு அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைனை ட்ரா பண்ணிங்க. அது எந்த ஆங்கிளும் இருக்கலாம். அக்யூட் ஆங்கிள் நீங்கள் தான் வச்சுங்க, எந்த ஆங்கிளாக இருக்கலாம், அக்யூட் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 157 இருக்குது, ஆல்மோஸ்ட் 116 வச்சுக்கலாம். ஸோ 116 கூட நம்மளுக்கு நம்ம எவ்வளோ போடலாம், நம்ம 622 போடலாம். கரெக்டாக நம்மளுக்கு 117 நம்ம 116 வந்துடும். சரியா? ஸோ கரெக்டாக வந்துட்டு இங்கேருந்து நம்ம 16க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ 16 இங்கே பிரிச்சுக்கலாம். 2 4 6 8 10 12 14 16. ஸோ பாருங்கள், ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டோம், அதை 8 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 8. இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் இதோட லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்கேலை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது ஸ்கேலை டைப் பண்ணிங்க. ஓகே பண்ணிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லா பாயிண்ட்ஸும் ஸ்கேலை ஃப்ரீயாக மூவ் பண்ணுங்கள். டைட்டாக மூவ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக மூவ் பண்ணலே லைன் டிவைட் ஆகிடும். ஃப்ரீயாக மூவ் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸ் நம்ம பிரிச்சாச்சு. இப்போது நம்ம நேம் போடலாம். ஸோ நேம் பாருங்கள், இதை வந்து 1 2 3 4 5 6 7 இதை 8ஆக கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash 8 dash. இப்போது இதை ரோல் பண்ண பார்த்தீங்களா, இதோட டயமீட்டர் வந்து வேரியே ஆகாது, சேமாக தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதனால் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஸ்கேலை என்ன பண்ணலாம், ஸ்கேலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 50 mm தானே, ஸோ 50 mm 10 1 2 3 4 5 50 mm இது ஒரு பாக்ஸ் லைனு. ஸோ டாக்டர் மூவ் ஆகலை, அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எல்லா பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணலாம்,
வெர்டிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், 1' ஒரு வெர்டிக்கல் லைன், பாருங்க 2' ஒரு வெர்டிக்கல் லைன், 3' ஒரு வெர்டிக்கல் லைன், 4' ஒரு வெர்டிக்கல் லைன், 5' ஒரு வெர்டிக்கல் லைன், 6' ஒரு வெர்டிக்கல் லைன், 7' ஒரு வெர்டிக்கல் லைன், எல்லாமே 2H பென்சில் ட்ரா பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே வெர்டிக்கல் லைன், இங்கே வந்து என்ன பண்ணலாம், 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு 5க்கு 6 7க்கு ஹாரிசான்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணிடலாம். நான் வச்சுங்க 1ம் 7ம் ஒரே லைனில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், வேணும்னா 1ம் 7ம் ஒரே லைனில் இருக்கும், எந்த டவுட்டுமே கிடையாது. 1 7 ஒரே லைனில் தான் இருக்கும். சிமிலர் 6ம் 2ம் ஒரே லைனில் இருக்கும். சிமிலர் 5ம் 3 எப்படி இருக்கும், ஒரே லைனில் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரே லைனில் தான் இருக்கும். அப்போது இந்த ஆஃபுக்கு மட்டும் நம்ம லைன் ட்ரா பண்ணால் போதும். சரிங்களா? நான் சென்டர் நேம் கொடுக்காம இருக்கேன், அதுக்கு நான் ஓ அப்படின்னு நேம் கொடுத்தேன், ரோலிங் சர்க்கிளோட சென்டருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஹாரிசான்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் ட்ரா பண்ணுறேன், இது ஹாரிசான்டல் லைன் அப் டு ஹியர். இப்போ நான் 2க்கு ட்ரா பண்ணுறேன், இதுக்கும் சென்டருக்கும் இங்கே தான் இருக்கும். நான் வச்சுங்க இப்போ நான் 3க்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ 3க்கு ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5ம் இதே லைனில் தான் இருக்கும். நான் வச்சுக்கணும், நம்ம 3 and 5. இப்போ நம்ம பாக்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு செக்டர் மூவ் ஆகும்போது இந்த ஓ பார்த்தீங்களா, ஓ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1' ஒரு லைனில் இருக்கும். இந்த 1' இருக்குல்ல, இது ஒரு லைனில் O1 இருக்கும். இன்னும் செக்டர் மூவ் பண்ணும்போது 2' ஒரு லைனில் O2 இருக்கும். இன்னும் செக்டர் மூவ் பண்ணும்போது 3' ஒரு லைனில் O3 இருக்கும். இன்னும் செக்டர் மூவ் பண்ணும்போது 4' லைனில் O4 இருக்கும், O3 O2 O1. இன்னும் செக்டர் 5' லைனில் இந்த பாயிண்ட், ஓகேங்களா, O5 இருக்கும். இந்த பாயிண்டில் O6, இந்த பாயிண்டில் O7, இந்த பாயிண்டில் O8. இப்போது இங்கே இனிஷியலாக இருக்கும்போது P இங்கே இருக்குது, திஸ் இஸ் ஆர் P, P இங்கே இருக்குது. இப்போது 1 செக்டர் மூவ் ஆகும்போது ஓலேருந்து O1 போகும். அதே மாதிரி 1 மீட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும், இப்படி போயிட்டு இந்த 1 லைனில் மீட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இந்த ரேடியஸ் தான் மூவ் ஆகுது. நம்மளால் இந்த ரேடியஸ் மாறியே மாறாது. இது இப்படி மூவ் ஆனாலும் இந்த ரேடியஸ் தான் ஆகாது, மாறியே மாறாது. அப்போ சென்டரில் ஓவில் இருக்கும்போது இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. அப்போ ஓவில் இருக்கிற எங்கே பாயிண்ட் இருக்கும், 1 மீட் ஆகுதுனால ஃபஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லைன் எது, இதுதான் ஃபஸ்ட் லைன், இதில் நீங்கள் ஆர்க் அடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் லைன், இதுதான் நம்ம ஆர்க் அடிக்கணும். ஆர்க் அடிச்சுமா, ஆர்க் அடித்தது அதுக்கு P1 ஆர்க் அடிச்சிட்டிங்களா, P1 மார்க் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் செக்டர் வரும்போது ஓ இங்கே வந்துச்சு. அப்போ எங்கே இருக்கும், லைன் 2. ஸோ இப்போ பாருங்கள் 1 2 லைன் 2ல் இருக்கும். இந்த செகண்ட் லைன் 2ல் வச்சு கரெக்டாக லைன் 2ல் ஆர்க் அடிக்கணும். ஆர்க் அடித்த நிமிஷமே பாயிண்ட் வச்சு P2 அப்படியே மென்ஷன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் எங்கே இருக்கும், O3. அப்போது இங்கே தேர்ட் லைன். அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுக்குமே பண்ணுங்க. இது P3. O4 போது கரெக்டாக மேலே மீட் ஆகணும். பாருங்கள், கரெக்டாக மீட் ஆகுது எனக்கு. இந்த மாதிரி மேலே மீட் ஆகணும். அப்படி மீட் ஆனால் தான் நம்ம லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு மீனிங். P4. P5. P6 பாருங்கள், 6 இதே லைனில் தான் இருக்கும், 5 இதே லைனில் தான் இருக்கும். P7 வரும்போது அது கீழே வந்துடும். இது P7. இது P8. இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், கேர்வை ட்ரா பண்ணணும். நம்ம என்ன இப்போ எல்லா பாயிண்ட் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேர்வ் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணி பார்க்கலாமா, ஸோ ஜாயின் பண்ணலாம். சரியா, எடுத்துக்கு தான் ஜாயின் பண்ணலாம். இப்போ 8ல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 8 இருக்கா, இதுதான் P. இந்த P ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், இங்கே மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆகிருக்கு, இங்கே மூவ் ஆகிருக்கு, அப்படியே மேலே மூவ் ஆகிருக்கு, அப்படியே P5க்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படியே P7 கீழே இருக்கா, P7க்கு மூவ் ஆகிருக்கு.
அப்படியே P8 அப்படியே கீழே இறங்குது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் வந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ரூல் ஆகும்போது இதுதான் ட்ரேஸ் ஆகிற பாத்து. இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ட்ரா தி டேஞ்சென்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாயிண்ட் வந்து நம்ம எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ சூஸ் பண்ணும்போது இது வந்து என்னோடய பாயிண்ட் P அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் டேஞ்சென்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த ரேடியஸை எடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேடியஸை எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸோ பாயிண்ட் வந்து எப்படிலாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனி பாயிண்ட் அந்த கர்வ் அப்படின்னா இந்த கர்வில் வந்து எங்கே வேணாலும் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது எனி பாயிண்ட் அந்த கர்வ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா above the base அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது பேஸ்னால் நம்மளோட பேஸ் இதுதான். நம்மளோட பேஸ் வந்து இதுதான் பேஸ். நம்மளுக்கு இதுதான் நம்மளோட பேஸ் ஆர் டைரக்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைரக்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் சென்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள். அப்போ இது என்னது? இது வந்து ரோலிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் என்னது? ரோலிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போது சென்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள்னால் காம்பஸ் எடுத்து நம்ம ஆர்க் அடிச்சிக்கலாம். ஸோ 70 mm சென்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து 70 mm எடுத்துக்கிட்டு ரோலிங் சர்க்கிளில் சென்டரில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணலாம். இது பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். இல்லைனா அபோவ் பேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த பேஸ்லேருந்து வெர்டிகலாக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு 50 mm அப்படின்னா 50 mm அப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தால் இதுதான் பாயிண்ட் P அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 types they can be asked. என்னென்ன கேட்கலாம்? எனி பாயிண்ட் அந்த கர்வ், சென்டர் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள், அபோவ் தி பேஸ். இந்த 3 இது வரை நீங்கள் வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். ஒன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நாங்கள் ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே என்னோடய பாயிண்ட் P நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். P ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் எடுத்துங்க. நமக்கு தெரியும் அது மாறியே மாறாது, மாறாது வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சென்டர் லைனை வந்து கட் பண்ணணும். ஏன் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்டர் லைனை வச்சுக்கிட்டு இந்த கர்வை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு திருப்பி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதே சென்டர் லைனில் கட் பண்ணலாம். விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கும்போது உன்னோட சென்டர் ஆஃப் தி வீல் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் தி வீல் அது வந்து எந்த பாயிண்டில் இருக்குன்னு அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து இந்த பாயிண்ட் இருக்கும்போது சென்டர் ஆஃப் தி வீல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப கிளியர், இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த O இங்கே வரும்போது தான் இந்த P நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த O இங்கே வரும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த P இங்கே இருக்குது. அப்போது O இங்கே வரும்போது தான் இங்கே P இருக்குது. எங்கே P இருக்குது? நம்ம மார்க்கெட் பண்ணுறோம்ல, இங்கே P இருக்குது. இங்கே வரும்போது இங்கே வந்துச்சு. அப்போது இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நான் A அப்படின்னு கொடுக்குறேன். A அப்படின்னு நேம் கொடுக்குறேன். அப்போது இங்கே பாயிண்ட் இருக்குது சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ் தானே, எங்கே பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாயிண்ட் சூஸ் பண்ணும்போது இப்படி வச்சு ஆர்க் எப்படி கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஏன் இப்படி கட் பண்ணக்கூடாது அப்படின்னா P5 இருக்கும்போது அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது? O5 இருக்குது. இதுதான் P5 O5 இங்கே இருக்குது. அப்போது இங்கே இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்படி இப்படி தான் ரிவர்ஸ் பண்ணணும், இப்படி தான் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போது இன்வர்ஸில் தான் கட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பாயிண்ட் வச்சா இப்படி கட் பண்ணணும், இங்கே பாயிண்ட் வச்சா இப்படி கட் பண்ணணும். ஆப்போசிட்டில் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பாயிண்ட்டோட சென்டருக்கு தான். ஸோ இங்கே பாயிண்ட் நீ மார்க் பண்ணும்போது உன்னோட O எங்கே இருக்குது அதுதான் நீ ட்ரேஸ் பண்ண போகிறேன். நான் வச்சுக்கோ, எப்பவுமே தான் வச்சுக்கோ. அப்போ இங்கே பாயிண்ட் இருக்கும்போது O எங்கே இருக்குது? O வந்துட்டு இங்கே இருக்குது. அதான் ஏ நேம் வச்சுருக்கேன். அப்போ இங்கே பாயிண்ட் இருக்கும்போது O எங்கே இருக்கும்? இங்கே இருக்காது. ஏன்னா O6 O7 போயாச்சு. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? பிட்வீன் O5 அண்ட் O6. இல்லை P5 P6னா O5 O6. அப்போது இந்த பிட்வீனில் அந்த லைன் வரும். ஸோ இங்கேருந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பிட்வீனில் தான் அது கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நீ கர்வில் மார்க் பண்ணும்போது அந்த பாயிண்டில் அது இருக்கும்போது இந்த சர்க்கிளோட O எங்கே இருக்கும் அதுதான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறேன். அதை ட்ரேஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அந்த பாயிண்ட்டையும் பேஸையும் மார்க் பண்ணுங்கள். இந்த பேஸுக்கு வந்து நேம் வந்து B அப்படின்னு கொடுங்க. இப்போது Bயும் Pயும் ஜாயின் பண்ணால் அது வந்து நார்மல். ரொம்ப சிம்பிள். இப்போ Bயும் Pயும் ஜாயின் பண்ணுங்க, அது நார்மல். இங்கே பாருங்கள், இது Bயா
இதுவும் இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணால் இது நார்மல், இது நார்மல். இங்கே லைட்டாக ட்ராப் பண்ணிங்க, இது நார்மல். இதுக்கு பெர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ண மட்டும் கிடைக்கும் பாருங்கள். கரெக்டாக ஒரு ஸ்கேலை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், டைட் பண்ணிடுறேன். ஸோ நார்மலுக்கு பெர்பெண்டிகுலர் பண்ணுவோம், டேஞ்சென்ட் லைனும் இருக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள், இது டேஞ்சென்ட், இதோட டேஞ்சென்ட், இதோட டேஞ்சென்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நேம் கொடுக்கலாமா? இது வந்து என் டேஷ், இது வந்து டி டேஷ். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷன் கொடுத்துடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. க்ளோஸ்ட் ஃபீல்டு ஏரோ மார்க் பண்ணணும். ஸோ 157. அதே மாதிரி இதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். டயாமீட்டர் 50. ஸோ நேமிங்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஒரு 5 mm கேப்பில் இங்கே எழுதிங்க, ஒரு இப்படி திருப்பி இப்படி. ஸோ வாட் இஸ் த என் டேஷ், வாட் இஸ் டி டேஷ். அதுக்கப்புறம் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், சைக்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், ஒரு 8 mm. இது வந்து 5 mm இருக்குங்களா, 8 mm பண்ணுங்க. ஸ்மால் லெட்டர் இருந்தால் 5 mm, கேபிட்டல் இருந்தால் 8 mm. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm, அது மறக்கவே கூடாது. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. இந்த 3 நம்ம கொடுத்துட்டா ப்ராப்பராக இருக்கும்.